வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாங்க. ஒரு வாழைக்காய் வாங்கி நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் வாழைக்காயை எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிடலாங்க. அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வணக்கி விட்டுங்க. அதுக்குள்ளே போடுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன வாணலி வச்சு 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மிளகுங்க போட்டு நல்லா வணக்கி 3 வரமிளகா போட்டு வணக்கிட்டுங்க. அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதே கரண்டியில் நம்ம பொட்டுக்கல்லையும் பூண்டும் போட்டு 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்லை 2 பல் பூண்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. பொன்னிறமாக ஆணுன்னு அதையும் சேர்த்தி தட்டில் போட்டு பொடி பொடியாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே வாழைக்காய் வெந்துருச்சுங்க. எடுத்து தாளிச்சிடலாங்க. ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுட்டுங்க. வேக வச்ச வாழைக்காய் அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த பொடியை அரைச்சிட்டு வந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூனுங்க, மறுபடியும் சொல்கிறேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்லை போட்டு அந்த பொடியை இது பண்ணி இறக்கிட்டுங்க. கடைசியாக எண்ணெய் ஊற்றிங்க. கருவேப்பிலையும் பூண்டு 7 பல் பூண்டு தட்டி அதில் போட்டு பாருங்கள், கம்மன் மணக்கு. மூடி வச்சுருங்க. வாழைக்காய் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார்